ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. ஒரு விஷயத்த பல வருஷமா சாப்பிடாம சடனா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் டு கன்சல்ட் யுவர் டாக்டர் ஃபர்ஸ்ட். அதுவும் இந்தியால இருந்துட்டு வெளிநாட்டுல போய் வாழ்றவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது. It's been 8 hours since my allergic reaction. நான் இந்தியால இருக்கும்போது கூட ப்ரான்ஸ் அண்ட் கிராப்லாம் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு அஃபெக்ட் ஆனது கிடையாது. இத்தனை வருஷமா நான் யூகேக்கு வந்து லாஸ்ட் ஜான்வரி ஒரு டிசம்பர்ல தான் வந்து ப்ரான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்டேன். பிகாஸ் நான் வந்து யூசுவலா சீ ஃபுட்ஸ் அவ்வளவா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றதுனால, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் வந்து லாஸ்ட் ஜான்வரியில சாப்பிட்டேன். அப்பவே எனக்கு வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் ஓகே மேபி சரியால்லாத ப்ரான் வாங்கிட்டனோ அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். இப்போ வந்து கிராப் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து எனக்கு டெஃபினட்டிவாக தெரிஞ்சிருச்சு தட் ஐம் அலர்ஜிக் டு ஷெல் ஃபிஷ் அப்படிங்கிறது. லஞ்சுக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே ஐ ஹேட் சம் பர்னிங் சென்சேஷன். ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. தென் ஃபேஸ் அண்ட் மவுத் வந்து ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரீத் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. உடனே ஜிபி கால் பண்ணா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு எமர்ஜென்சி இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து என்ன மருந்து எடுத்துக்கிட்டேன்றதை அட்டாச் பண்ணுறேன். டேப்லெட்டை விட இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உடனே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால லிக்விடாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்கேயே வந்து ஒரு 1 ஹவர் என்னை உட்கார வச்சு மானிட்டர் பண்ணாங்க. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸில் எனக்கு வந்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு அப்பவுமே எனக்கு வந்து கொஞ்சம் அந்த வீக்கம் வந்து அடங்கலை. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 o'clock போல் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தேன். சரி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி லேப்டாப் எடுத்து என்னோட மேனேஜரும் டீம் லீடும் என்ன அனுப்பியிருக்காங்கன்றதை இங்கே அட்டாச் பண்ணுறேன். இதே நம்ம ஊரில் இருந்தால் நம்ம திருப்பி வந்து வேலை பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானும் அங்கே இருந்தால் வந்திருக்கேன். பட் இங்கே வந்து என்ன கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. அப்புறமா இன்னைக்கு வேலை பார்க்கலாம்னு சொல்லி லேட்டாக தான் லாகின் பண்ணேன். ஒரு 9 o'clock போல் டீம் லீடும் மேனேஜரும் சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு லாக் ஆஃப் பண்ணிடுங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் திஸ் இஸ் வாட் இட் இஸ் நீடட் இன் அவர் கண்ட்ரி ஆஸ் வெல். ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வந்து நெக்ஸ்ட் டே இப்போ கொஞ்சம் நான் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஊரில் இருக்க கிராப்ல வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு அண்ட் இங்கே இருக்கிறதுல வந்து வேற ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குன்றத கூகுளில் பார்த்தேன். மேபி அது கூட எனக்கு அலர்ஜி ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக சாப்பிட்றீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னா வெளிநாட்டில் வாழ்கிறவங்க செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க.